தூத்துக்குடி என்எல்சி தமிழ்நாடு பவர் லிமிடெட் ஒப்பந்த ஊழியர்கள் 21வது நாளாக ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டம். அரை நிர்வாணமாக நின்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 750 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிப்பு. தூத்துக்குடியில் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வரும் என்எல்சி அனல் மின் நிலையத்தில் 2 அலகுகள் மூலம் சுமார் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மத்திய அரசின் கீழ் செயல்படும் இந்த அனல் மின் நிலையத்தில் சுமார் 1350க்கும் மேற்பட்ட ஆண் பெண் ஊழியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வருகின்றனர். இங்கு பணிபுரியும் ஒப்பந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு நெய்வேலி என்எல்சியில் வழங்குவது போன்று ஊதியம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டனர். மேலும் இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் வழக்கு தொடுக்கப்பட்டு வழக்கும் நடைபெற்று வந்தது. கடந்த மார்ச் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் நெய்வேலி என்எல்சியில் வழங்கப்படுவது போன்று தூத்துக்குடி NTPLல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. இதனையடுத்து NTPL அனல் மின் நிலையத்தில் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களுக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி ஊதியம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் NTPL நிர்வாகம் இதுகுறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்தது. இதைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் NTPLல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடன் NTPL நிர்வாகம், NLC நிர்வாகம் மற்றும் தொழிலாளர் துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற சுமார் 6 கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தது. இதைத் தொடர்ந்து இன்று NLC தமிழ்நாடு பவர் லிமிடெட் அனல் மின் நிலையம் முன்பு ஒப்பந்த ஊழியர்கள் 20வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் அரை நிர்வாணமாக நின்று காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அனல் மின் நிலையத்தில் ஒரு யூனிட்டில் 250 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது. சுமார் 750 மெகாவாட் மின்சார உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்பட வேண்டும். இல்லையென்றால் உண்ணாவிரத போராட்டம் மட்டுமின்றி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு செயலாளர் அப்பாதுரை கூறியுள்ளார். தூத்துக்குடி NTPL அனல் மின் நிலைய தொழிலாளர்கள் கடந்த 21 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். NLC அனல் மின் நிலைய ஊழியர்களுக்கு இணையான சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகும் அதை அமல்படுத்த மறுத்து நிர்வாகம் தடை உத்தரவு பெற்றிருக்கிறது. 6 ஆண்டு காலமாக NLC ஊதியம் அமல்படுத்தப்படும் என்று காத்திருந்த தொழிலாளர்களுக்கு ஏமாற்றம் மிஞ்சிய நிலையில் வேறு வழியின்றி 21 நாட்களாக வேலையில் ஈடுபட்டு வருகிறோம். 7 சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்னும் நிர்வாகம் சுமூக தீர்வு ஏற்படுத்துவதற்கு பதிலாக தேவையற்ற கருத்துக்களை கூறி பேச்சுவார்த்தையை தசரி பெறுகிறது. தொழிலாளருடைய ஒற்றை கோரிக்கையான ஊதியம் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியிடாமல் தொழிலாளர்களை ஆத்திரமூட்டும் நடவடிக்கையில் நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. NTPL தொழிலாளர்கள் மிகுந்த பொறுப்புணர்வோடு கடமை உணர்வோடு இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். எனவே NTPL நிர்வாகம் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முன்வந்து ஆரோக்கியமான தீர்வுகளை முன்னெடுத்து நியாயமான ஊதிய உயர்வு வழங்கி சுமூக தீர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். இல்லை என்றால் இந்த வேலைநிறுத்தம் தொடரும். ஏற்கனவே 500 மெகாவாட் மின்சார உற்பத்தியை முற்றிலுமாக முடங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அலகும் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நிர்வாகம் பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்தால் உடனடியாக தொழிலாளர்கள் பணிக்கு திரும்பி செயல்படாமல் இருக்கக்கூடிய அந்த அலகை மீட்டெடுக்கவும் மின்சார உற்பத்தியை முழு கொள்ளளவில் கொண்டு வரவும் தயாராக உள்ளோம். எனவே பேச்சுவார்த்தையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நிர்வாகத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து தேவையான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். நேற்றைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது ஒரு துரதிர்ஷ்டவசமான நிகழ்வாகும். எனவே நிர்வாகம் ஒரு தீர்வோடு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.